வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை யாவரும் பார்க்கும்படி தேவன் மறுபடியும் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தெய்வ பிள்ளைகளாக நாம் கூடி வருவது ரொம்ப அவசியம். விசேஷமாக எபிரேயர் 10:25 இப்படி சொல்லுகிறது, சபை கூடி வருதலே சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் கர்த்தருடைய வருகை நாள் சமயமாக இருக்கிறதுனால ஒருத்தர் பார்த்து உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு, எனவே என்னுடைய ஜெபம் என்னன்னு கேட்டேங்க, நீங்களும் வரணும், நீங்கள் மாத்திரம் இல்லை மற்றவங்களும் வரணும். நம்மளோட கூட வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் உற்சாகப்படுத்தி அவர்களை கொண்டு வருவது நல்ல பண்பு. எனவே நீங்கள் தொடர்ந்து வாங்க, உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எங்களுடைய தொலைபேசி எப்பொழுதுமே திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை வந்து பார்க்கலாம், கேட்கலாம், கூப்பிடலாம். ஸோ நான் நேரத்தை எடுக்கக்கூடாது, கம்யூனியன் இருப்பதனால. எனவே நான் சுருக்கமாக வைத்துக்கொண்டு நான் அடுத்த கதைக்கு நான் போக இருக்கிறேன். வந்த ஒவ்வொருவரும் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். போகும்போது தயவுசெய்து எல்லாரும் கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவித்து ஒரு கடவுளுடைய பிள்ளைகளோட ஐக்கியம். எனவே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசணும், உற்சாகப்படுத்தணும், ஐக்கியப்படணும்னு ஆசைப்படுகிறேன். இந்த காலங்களில் நாம் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா, ஒரு மாதம் முழுவதும் ஒரு சில சிந்தனையோடு கூட நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு சில கருத்துக்களை நான் மையமாக வைத்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அந்த எல்லாருடைய இந்த மாதம் இந்த 3 மாத காலங்கள் என்ன பேசுவேன்ற அந்த தலைப்பும் அந்த கருத்தும் நாங்கள் போட்டிருக்கிறேன். முதலாவது வருடம் இந்த மாதம் ஜனவரி மாதம் தொடங்கும்போது தேவனை மையமாக வைத்து துவங்குறது அப்படின்னு சொல்லி காட் சென்ட்ரிக் பிகினிங் அப்படின்னு பேசினேன். ஆக தேவன் இந்த உலகத்தில் பணம், பொருள், மற்ற காரியங்களை மண்ணு வச்சு ஓட்டுகிற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. எனவே நம்முடைய கிறிஸ்தவர்களாக தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் வி பிகினிங் அவர் லைஃப் வித் காட் சென்டர்ட் பிகினிங். ஆண்டவரை மையமாக வைத்து என்னுடைய வாழ்க்கை நடக்குதா? எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் எந்த மூலையில் இருக்கிறார்? சிலருக்கு 7ஆம் பொருத்தமாக இருக்கும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மையமாக இருக்கணும். அதுதான் சென்டர்ட் பிகினிங். ரெண்டாவது, அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் என்ன பேசணும்னா, பக்தி விருத்தியை பற்றி, பர்சனல் டிவோஷனல் லைஃப் அப்படின்னு பேசணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? வேதம் வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, கர்த்தருடைய காரியத்தில் பங்கு கொள்கிறோமா, இல்லை கடமைக்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன்னா வேதம் எந்த இடத்துல என் லைஃப்பில் இருக்குது? என்னோடய வாழ்க்கையில் ஜெபம் எங்கே இருக்குது? எங்கே சுவிசேஷ ஊழியம் இருக்குது? எந்தளவுக்கு நான் சபையில் வந்து பங்கு கொள்கிறோம் நான் காணப்படுகிறேன்? இதெல்லாம் ஏன் கதை கிடையாது, வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை சோதித்து பார்க்கணும். 3வது மாதம் திருப்பணி அப்படின்னு ஊழியங்களை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஐயோ, பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறார். ஓ அன்டு மீ இஃப் ஐ நெவர் ப்ரீச் த காஸ்பல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் சுவிசேஷியாக தேவன் தெரிந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தங்களால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்திற்காக ஜெபிக்கணும், சுவிசேஷத்திற்காக கொடுக்கணும், சுவிசேஷத்திற்காக போகணும். இந்த இடத்துல எங்கே இருக்கிறீங்க நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால், என்னால் முடியல, நான் யாராச்சும் ஊழியத்தை தாங்குங்க ஏதோ ஒரு விதத்தில். போன மாதத்தில் நான் என்ன பார்த்தேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தை குறித்து பேசணும், அவரோட உயிர்த்தெழுதலை குறித்து தொடர்ந்து 8 மோர் தென் 8 சர்மன் மார்னிங் ஈவினிங் இப்போ எல்லா நாளும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நல்லா கவனமாக கவனிக்கணும். இதை குறித்து அதிகமாக கற்றுக்கணுன்னா யூடியூப்பில் எல்லா சர்மன் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் போங்க, அதை கேளுங்க, இல்லை என்கிட்ட வாங்க, நம்ம பேசுவோம், இல்லை லெனிட்ட பேசுங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நான் 24/7 நான் காத்துட்டு இருக்கிறேன். ஓரளவுக்கு கடவுளுடைய வேதத்தை கிரமமாக கற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். உங்களுக்கு சரியாக பேச முடியும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா, ஆனால் யாரும் வரமாட்டீங்க, அதுதான் தெரியும் எனக்கு. ரைட், போட்டு இந்த மாதம் 5வது மாதம் பாஸ்டர் இதெல்லாம் பேசிட்டு இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு தான் எனக்கு பதில் சொல்ல போகிறேன். இந்த திருச்சபையுடைய நியூ லைஃப் பைபிள் பிரெஸ்பிட்டீரியன் சர்ச், இந்த புதிய வாழ்வு வேதாகம ப்ரெஸ்பிட்டர்னு ஒன்றும் கிடையாது. ப்ரெஸ்பிட்டர்னு கிரீக் வேர்டு, கிரேக்க பதத்தில் மூப்பர்கள் அப்படின்னு அர்த்தம். ப்ரெஸ்பிட்டர்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு ப்ரெஸ்பிட்டர், எலினியா ஒரு ப்ரெஸ்பிட்டர்னா என்னது? ப்ரெஸ்பிட்டர்ஸ்னால் எல்டர்ஸ், மூப்பர்கள்னு அர்த்தம். மூப்பர்களால் நடத்தப்படுகிற திருச்சபை அப்படின்னா என்ன? இந்த திருச்சபை வேதத்தை அடிப்படையாக வைத்து மூப்பர்களாகிய ஒன்றுக்கு மேற்பட்ட மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த சபையை வழி நடத்தாங்க. ஒரு தனிநபருடைய சொத்து கிடையாது இந்த தேவ திருச்சபை. நாங்கள் 2 பேரும் போன பிறகு இன்னும் மற்ற மூப்பர்கள் வருவாங்க, அவங்க இந்த சபையை கொண்டு போவாங்க. ஆக எங்கெல்லாம் ப்ரெஸ்பிட்டர்னு வார்த்தை வருதோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த சபை யாரால் வழி நடத்தப்படுகிறது என்பதை காமிக்குது. அது மூப்பர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத காமிக்குது, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஐயா அதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? ஆக இந்த திருச்சபைக்குன்னு நம்ம எல்லாரும் கடவுள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், இந்த வேத திருச்சபைக்கு. அப்போ இந்த சபைக்கு வரும்போது இந்த திருச்சபைக்குன்னு தனித்தன்மை இருக்குது. என்ன இருக்குதுங்க? இங்கிலீஷில் சொல்லுவாங்க பைபிள் பிரெஸ்பிட்டரியன் சர்ச் டிஸ்டிங்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல வேறு நான் என்ன பார்த்துட்டேன்னா, நீங்கள் புதிதாக தேவ திருச்சபை மற்ற அநேக திருச்சபைகள் போயிட்டு வந்ததுனால இந்த திருச்சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அவ்வளோவா தெரியறதில்லை, எல்லாருக்குமே தெரியறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ என்னோடய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பைபிள் ஸ்டடி நடக்கணும்னா பைபிள் ஸ்டடி யாரும் வரமாட்டாங்க. அப்போ எங்கே தான் நடத்துறது? சரி, இங்கே தான் நம்ம நடத்தி கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மேஜராக முக்கியமாக இந்த சபையின் தனித்தன்மைகளை குறித்து பேச போகிறோம். இந்த தனித்தன்மை அமெரிக்காவிலேருந்துலாம் வந்ததில்லை, வேதத்துலேருந்து வந்தது தான். எனவே நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது விசுவாசத்தின் என்னது அஸ்திபாரம் அல்லது த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் என்னோடய தலைப்பு. தம்பிங்களா ஆனில் பண்ணிக்கிறவா? இன்றைக்கி என்னோடய தலைப்பு இங்கே தான் இருக்குது. ஆக இதை குறித்து தான் உங்களுக்கு பேச போகிறேன். இந்த வேத பகுதியை எடுத்துட்டீங்க, எல்லோரும் வாசிச்சிருப்பீங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க கையில். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான வேத பகுதி. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த வேத பகுதியை என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். என் கூட சேர்ந்து வாசிக்க முடியாது, உற்சாகப்படுத்துகிறேன். எல்லோரும் எடுத்துக்கோங்க கையில் வேதத்தை. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17. நான் எல்லாரும் என்னோடு கூட இணைந்து நிறுத்தி நிதானமாக வாசிக்க போங்க. வாசிக்கலாமா? எனக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இதை நீங்கள் மறந்துட்டு படிச்சுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. இதை குறித்து வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். அடிக்கடி இதை கேட்பேன் நான் அப்பப்போ. இந்த மாதம் முழுவதும் அப்பப்போ இடையில கேட்க போகிறேன். ஸோ யார் கரெக்டாக சொல்வீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுப்போம். தயவுசெய்து இப்போ சொல்லிட்டு நான் உங்களுக்கு, யாராச்சும் நீங்கள் அடுத்த வாரம் சொல்வீங்கன்னு சொன்னால், பாஸ்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு மைக் போட்டு இங்கே நான் சான்ஸ் கொடுக்குறேன். கிஃப்ட்டும் நான் இமீடியட்டாக தரேன். நான் சரி தானே? நான் வச்சுருக்கேன் நிறைய கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த கிருபியா. ஸோ இன்றைக்கி நான் உங்களை இதை குறித்து தான் நான் உங்களோட கூட பேச போகிறேன். ஆக நல்லா கவனமாக கவனிக்கணும். அதாவது ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமானது. தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பில்டிங் பாருங்கள், சிங்கப்பூர்லாம் ரொம்ப டால் பில்டிங் கட்டி வச்சுருக்கணும். சில பில்டிங்கில் 60 மாடி 80 மாடி 70 மாடியெல்லாம் கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. சில ரொம்ப டாலாக கட்டியிருக்கிறாங்க. அந்த மாடி நிற்கணும், அவ்வளோ பெரிய மாடிகள் நிற்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் ஒரு பில்டிங் போட்டிருங்க. இங்கே ஃபோட்டோ தெரியுதா ஏதாச்சும் உங்களுக்கு? இந்த 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 படத்துக்கு இதில் ரொம்ப ஃபேமஸான பில்டிங் இத்தாலின்ற ஊரில் இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்க? லீனிங் டவர் ஆஃப் பிசான்னு சொல்லுவாங்க. அதாவது பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம்னு சொல்லுவாங்க. பிசான்னு சொல்லுவாங்க, தமிழில் நம்ம பைசான்கிற வேண்டியதான். சரி, ரைட். இந்த டவர் இந்த பூமி இந்த 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 பில்டிங் எவ்வளோன்னு கேட்டேன். இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோபுரம் எத்தனை அடி இருக்குதுன்னு கேட்டேங்க. 183 அடி 3 இன்ச் இருக்குது. ஆனால் இந்த கோபுரம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோபுரம் நேரம் நிற்காது, இது சாஞ்சுக்கு நிற்கும். ஏன் சாஞ்சு நிற்குது? எதுக்கு தெரியுமா காரணம்? என்ன ஆச்சுன்னா 2 காரியம். இது ஏன்னா 12th century 12ஆம் நூற்றாண்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த கட்டினது என்ன ஆச்சுன்னா 2 முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்டின இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சதுப்பு நிலமானது, கொஞ்சம் மார்ஷி லேண்ட் சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்ல லேண்ட் இல்லை. 2வது பிரச்சனை என்ன பண்ணானுங்கன்னு கேட்டிங்கன்னா, அது 183 அடி 3 இன்ச்சு உயரம் உள்ளது. ஆளை எத்தனை அடி கீழே கட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 10 feet தான் ஃபவுண்டேஷனு. எத்தனை அடி இருக்குங்க? 183 அடிக்கு எத்தனை கீழே ஃபவுண்டேஷன் இருக்குது? இப்போது அது என்னது, இப்படியே சாஞ்சிக்கிட்டே வருது. இப்போ என்னென்னமோ பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அதாவது என்ஜினியர்ஸுடைய ஃபீட் கிடையாது, இன்ஜினியருடைய பாராட்டப்படக்கூடாதுல, இன்ஜினியருடைய தவறு. என்ஜினியர்ஸ் அன்றைக்கி இருக்கிற மக்கள் செய்த பெரிய தவறு என்னென்னு, இது சர்ச் சம்மந்தமான காரியம். இது ஒரு டவர் தான், பெல் டவர் ஆக்சுவலாக கட்டும்போது. ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. அது லீன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்யலை, சரியானபடி அவங்க என்ன கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. அதே தான் இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக நாம் பல வேலைகளை என்னுடைய அஸ்திபாரமான விசுவாச வாழ்க்கையை, சபையின் ஊழியங்களை, தேவ ஆராதனையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், அல்லது வழிநடத்துகளாக இருக்கட்டும், காணிக்கக்கூடிய எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களோட சொந்த அனுபவத்தை கொண்டு வந்து திணிக்கிறதுக்குள்ளே, இதுதான் எங்கள் சபை, நாங்கள் இப்படி தான் செய்வோம், எங்களோட உணர்வை திணிக்கிறது, ட்ரெடிஷனை திணிக்கிறது, பாப்புலர் ஒப்பீனியன், அவங்க சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு நடக்கிறதெல்லாம் என்ன செய்யணும் கொண்டு வரது கிடையாது. அதெல்லாம் சாலிடான ஃபவுண்டேஷன் கிடையாது ஒரு சபையை தேவ ஆராதனை நடத்துவதற்கு. 1950வது ஆண்டு, நான் தப்ப வேகமாக போகிறேன், எங்கேயோ போகிறேன், பட் சொல்லிட்டு தான் போகணும். 1950வது ஆண்டு அந்த வட்டாரங்களில் என்னாச்சுன்னு கேட்டால், சபைகளாம் ஒன்று கூடி WCCன்னு ஒன்று தொடங்கினாங்க. என்ன சொன்னாங்கம்மா? WCC என்ன தெரியுமா? ஏதாச்சும் WCCன்னா எதாவது தெரியுமா? வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சுடைய அஜெண்டா என்னன்னு கேட்டால் எக்யூமெனிசம் சொல்லுவாங்க. என்னது ஏமா எக்யூமெனிசம் சொல்லுங்க பார்க்கலாம்?
எக்யூமெனிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னன்னா ஃபெய்த் பண்ணிக்கோ, நம்ம எல்லாம் ஒன்றா கூடி வந்துடுவோம், வா நம்ம எல்லாம் உட்காந்துக்கலாம், ஓகே எவ்ரி திங் பேக் டு த நோ. என்ன செய்யலாம்? பைபிளை தூக்கி ஓரம் போடு, பைபிள் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ இந்த சர்ச்சுடைய ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இறந்துட்டாரு, பாஸ்டர் தீமோத்தி தோன்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார், நோ வி கேன் நாட் டூ தட், வி வில் ஸ்டிக் டு த ஸ்கிரிப்சர். அவர் என்ன பண்ணினார், அது வந்து சபை பேர் பிரஸ்பிட்டரியன் சர்ச். ஆக்சுவலாக லைஃப் பிரஸ்பிட்டரியன் சர்ச்னு ஒன்று இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சார், வி வில் கம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைபிளை தூக்கிட்டு வெளியில் வந்து அவர் என்ன போட்டார், லைவ் பைபிள் பிரஸ்பிட்டரியன் சர்ச். இன்றைக்கி கூட அந்த சபை இருக்குது, நியூட்டனில் போனீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சாக இருக்குது. 60-65 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட திருச்சபை. அதுதான் இந்த சபைகளுக்கெல்லாம் தாய் திருச்சபை. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், பைபிளை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டார். வி வில் ஒபே ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட் வாட் எவர் சேஸ். யார் இதை சொல்லலை, இதை விட்டுட்டு வெளியில் இருந்தால் வி வில் நாட் ஜாயின் வித் எனி ஒன் டு. தே கேம் அவுட். 1950 வெளியில் வந்தாங்க. அப்போ இந்த சபையை துவங்குவதற்கு அஸ்திபாரமாக இருந்ததே என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனம், வார்த்தை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டிய, ஒவ்வொருவருக்கும் கேட்க வேண்டிய, உங்கள் திருச்சபையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், எதை வச்சு உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கு என்பது தான் கேள்வியாக இருக்கணுமே தவிர, ஆக உங்கள் வாழ்க்கை என்னது, அஸ்திபாரம் இல்லாத சரியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டு இருக்கா, அல்ல நல்ல அஸ்திபாரமாக வேத வசனத்தால் கட்டப்பட்டு இருக்கா என்பதை நான் கேட்கணும் இந்த வேளையில். இந்த வேத வசனம் அழியாதது, அசையாதது, அசைக்க முடியாதது. இந்த வேதவசனம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருந்துச்சு. நான் போயிடுவேன், நானும் என் பிள்ளையும் போயிடுவான், என் பேரனும் போயிடுவான். ஆனால் இந்த வேதவசனம் நிற்கும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒழியாது. ஆக இந்த நல்ல கால வேலையில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான காரியங்கள் வேகமாக நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். எப்போதும் சொல்கிறது வழக்கம். ஆக இன்றைக்கி விதவிதமான மக்கள் பலவித வேதத்தை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. பலவிதமான அத்தாரிட்டி கொண்டு வந்து சபைகளை கொண்டு வருகிறாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விசுவாசமாக இருக்கட்டும், உங்கள் மதிப்பாக இருக்கட்டும், உங்கள் தீர்மானங்களாக இருக்கட்டும், எங்கேருந்து மட்டும்தான் வரணும்னு கேட்டிங்கன்னா, ஏசு கிறிஸ்துவாகிய இந்த வேத வசனத்தில் மட்டும்தான் வரணும். வேறு எங்கே இருந்துட்டும் வரக்கூடாது. உங்கள் ஃபெய்த் வெளியிலேருந்து வருது சொன்னா, you are not shaking groundல நிக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, the value system that you have are making decision, each and every decision, is it comes from the scripture. கடவுள் வசனம் சொல்லுதா இல்லை மக்கள் சொல்றாங்களா? இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால், உலகம் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன், ஆனால் ஆண்டோட வார்த்தை என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். இந்த வேத வசனம் மாறாதது, இந்த சபையோட அஸ்திபாரம் அதுதான். அதனால தான் பேர்லேயே போட்டுருக்கோம் பைபிள் பிரஸ்பிட்டரியன் சொல்லிட்டு. விசேஷமாக நான் சொல்லுகிறேன், நான் கடந்த 45 ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஊழியத்தில் இருக்கேன், விசுவாசத்தில் இருக்கிறேன். 1980 இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவர் கொண்டு வந்தார். மற்ற நிறைய சபைகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது என்னன்னு கேட்டேன், இந்த பிபி திருச்சபைக்கு வந்த பிறகு they give very high respect to the scripture. வசனத்துக்கு ரொம்ப உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் கடவுளோட வார்த்தை. கடவுளோட கிருபையை நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன். 4 வேதாகம கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கடவுள் கொடுத்தார். பெருமெல்லாம் கிடையாது. இன்னும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த வேதத்தை. என்னைக்கு இந்த வேதத்தை நீங்கள் கனப்படுத்துகிறீங்களோ, என்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கனப்படுத்த கற்றுக் கொடுக்குறீங்களோ, என்னைக்கு இந்த வேதம் உங்களை நீங்கள் தூக்குறீங்களோ, அன்றைக்கி அவங்க உங்கள் வாழ்க்கையை அவங்க இந்த வேதம் தூக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கை என்று அப்படி தான் சொன்னாங்க. நான் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருக்கேன், வேலையை விட்டுட்டு பைபிளை மட்டும் தூக்கிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன் சொன்னாங்க. ஒரு நாள், தம்பிடா இந்த வேதத்தை தூக்கின கடவுள் உன்னை தூக்கிடுவார் அப்படின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் பணம் கொடுக்குறீங்க, பொருள் கொடுக்குறீங்க, பொண்ணு கொடுக்குறீங்க, என்னென்னமோ கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் நினைக்கிற தவறே கிடையாது. செஞ்சு பாருங்கள். ஆனால் வேதத்தையும் சேர்த்து கொடுங்க. ஆக இந்த நல்ல வேலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. நம்முடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தின் அதிகாரம் மாத்திரம் காணப்படணும் இந்த கால வேலையில். அதை மாத்திரம் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். விசேஷம் 3 காரியங்களை வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. 1, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2வது, நம்முடைய நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். 3வது, நானும் நீங்களும் தேறின புருஷனாகவும் எல்லா நன்மையும் செய்யத்தக்க தகுதி உள்ளவனாக இருக்கணும். அதுதான் அதில் சொல்லியிருக்கு. அதான் பவுல் என்ன செய்கிறார், தீமோத்தேயுக்கு சொல்கிறார். நான் ஒன்றுனா உங்களுக்கு வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேத வசனத்தால் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு வேத வசனங்களும் கொள்கைகளும் கேட்டு 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 என்னோடய வாழ்க்கை என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்தா கூட ஒரு நாள் உங்கள் பொண்ணுலாம் போயிடுவான். வேதத்தை கொடுத்து பாருங்கள். எந்த மூலையில் போனாலும் அவன் கடவுள் பிரியமாக இருப்பான். அவன் வாழ்க்கையில் வெற்றி உள்ளவனாக வாழ முடியும், நல்லவனாக வாழ முடியும். அவன் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பணம், பதவி, பட்டம் கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும். எனவே நானும் நீங்கள் சொல்ல என்ன செய்யணும், இந்த மாதிரி கட்ட பாருங்கள். வாங்க ஒன்றா நம்ம போக 16வது அதிகாரம் முதல் பகுதி எனக்காக வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம்
போது அங்கே நின்றுவான். பாருங்கள், இந்த வேத வாக்கியம் யார் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்லுது இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் ஆங்கிலம் சொல்லியிருக்குது. அந்த கிரீக் வேர்டு என்ன, தியோபினட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் நான். தியோபினட்டாஸ்னா என்னன்னு கேட்டேன்னா, காட் பிரீத். ஒவ்வொரு வார்த்தையும், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பல வேலைகள் இதை பற்றி நம்ம பேசணும். 66 புத்தகங்களை கொண்டது ஒரு புத்தகம். எத்தனை எழுதியிருக்கிறாங்க? 40க்கு மேற்பட்டவங்க எழுதியிருக்கிறாங்க. 3 மொழிகள் எழுதியிருக்கிறாங்க. 3 கண்டங்கள் எழுதியிருக்கிறாங்க. முதல்ல உள்ள மோசை எழுதினருக்கும் கடைசி எழுதின யோவானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் 1500 வருடத்துக்கு மேலே இடைவெளி இருக்குது. பல கண்டங்கள் எழுதியிருக்கிறாங்க. பல சூழ்நிலையில் மாற்றப்பட்டு எழுதியிருந்த போது கூட இதில் ஒரு குறை இல்லைங்க, ஒரு பிழை இல்லைங்க. ஒரு ஆள் காமிங்க, யாராச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா. சில வேலை பிள்ளை இருக்கிற மாதிரி தெரியும். அது இங்கிலீஷில் என்ன அப்பரண்ட் டிஸ்கிரிபன்சின்னு சொல்லுவாங்க. பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அதில் குறையே கிடையாது, பிழையே கிடையாது. இதில் ஒரே எடிஷன் தான் பண்ணியிருக்குது. எத்தனை எடிஷன் இருக்குங்க? ஒரே ஒரு எடிஷன், சிங்கிள் எடிஷன். சிங்கிள் எடிஷனே தெரியுமா உங்களுக்கு? கரெக்ஷன் பண்ணி புது எடிட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் எடிஷனே கிடையாது. திருப்பி பிரதி போடுறது கிடையாது. இதுக்கு 2000 வருஷமாக நம்ம பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2500 வருஷம் பேசிகிட்டு இருக்கிறோம். இது படித்து முடிச்சிச்சா முடிக்கலையாமா? முடியல. உலகம் முழுவதும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை படித்தவன் இந்த புத்தகத்துக்கு பேர் த ஹோலி பைபிள்னு போயிடுவாங்க. ஏன் இது பரிசுத்த புத்தகம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை புத்தகம், மில்லியன் கணக்கான புத்தகம் இருக்குது. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இது ஆண்டவர் கொடுத்த புத்தகம். இதை படிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பாவி பரிசுத்தனாக மாறிடுவான். ஒரு ஐயோக்கே நல்ல பரிசுத்தனாக மாறிடுவான். ஒரு கொலைகாரன் ஒரு பரிசுத்தமான மாறிடுவான். ஏன்னு கேட்டால் பரிசுத்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இது என்னோட வார்த்தை இல்லை, உங்கள் வார்த்தை கிடையாது. ஆக யார் சொல்ல இது எழுதப்பட்ட வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல எழுதின வாசனம். அதான் அடுத்த பகுதியை வாசிக்கலாம் எனக்காக. ஆக இன்னொரு விதத்தில் சொல்லும்போது, இட் இஸ் காட்ஸ் ரெவலேஷன், செல்ஃப் ரெவலேஷன். இது தேவன் தம்மை பற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். Not that we choose to reveal. ஆண்டவர் எனக்கு சொன்னது இது. எனக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன விரும்புகிறனோ அதை நான் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லுவேனோ அதே போல் தேவன் என்ன செய்கிறார்? தேவ மனிதர்களை கொண்டு நமக்கு தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல் இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்களேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனம் எனக்காக வாசிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் செய்ய தோற்றமான பொருளை உடையராய் இராதென்று முந்தி அறிய வேண்டியது ஒரு காலத்திலும் சித்தத்தினால் இல்லை. ஆக இங்கே நல்ல கவனமாக நீங்கள் பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 விசேஷமாக 21 என்ன சொல்கிறாரு? வேதத்தில் உள்ள எல்லாம் இதுதான் தீர்க்க தரிசன புத்தகம். இதுதான் ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகலை, மனிதனுடைய சொந்த ஐடியாவில் உண்டாகலை. அதுக்கு பதிலாக என்னது? தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள், எழுதினாங்க. ஆக என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம், என் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் இந்த வேத வசனத்தை நான் சிறு பிராயத்தில் இருந்து. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, நல்லா படிக்க வைங்க, டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, அல்ல எல்லா விதமான காரியத்தை கற்றுக் கொடுங்க. கம்ஃபர்ட் லெசன்ஸ் கற்றுக் கொடுங்க, கம்ப்யூட்டர் லெசன் கற்றுக் கொடுங்க, என்னென்ன இருக்கோ உலகத்தில் அத்தனை லெசன் கற்றுக் கொடுங்க. வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மறந்துடாதீங்க, இந்த வேதத்தையும் பிள்ளைகளுக்கு கருத்தாக கற்றுக் கொடுங்க. ஞாயிறு பள்ளிக்கு ப்ராப்பராக அனுப்புங்க, வேதத்தை கற்றுக் கொடுங்க. நான் தடுமாறிட்டு உட்காந்துருக்கேன் சில நேரங்களில். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டால், என் சின்ன பிள்ளைங்க 2 பேரும் நான் கிண்டர் கார்டன் கூட்டி விடுவேன். கொண்டு வரும்போதெல்லாம் வசனம் கற்றுக் கொடுப்பேன், பாட்டெலாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். பிள்ளைங்க வளர தடுமாறுறாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா பிள்ளைங்களும் நான் வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, இங்கே இருந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். 20 வருஷமாக இங்கே இருக்கேன், நான் பார்த்துட்ருக்கேன். பெற்றவங்களுக்கு சொல்கிறக்காக இது கடவுளோட வார்த்தை. கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். இருக்கிறதுலே வெளியேறப்பட்ட சொத்து. இந்த சொத்தத்தை பற்றி, வேதத்தை பற்றி, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் வார்த்தைக்கு வெளிச்சமாக இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, தேனிலும் தேன்கோட்டில் ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளது. அவை பொன்னிலும் விரும்பப்படத்தக்க மிக பொன்னிலும் என்னது வெளியேற பெற்றதாக இருக்கிறது. வேத வசனம் அவ்வளோ வெளியேற பெற்றது. தங்கமா வெள்ளியா? கடவுள் வேத வசனம். ஆக என்ன நான் கொள்ள வருகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, பைபிள் கேரிஸ் டிவைன் அத்தாரிட்டி. இட் இஸ் இன்னரண்ட் வித்தவுட் எரர் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி. அதனால இது தேவன் கொடுத்தது. யார் கொடுத்தது? டிவைன் ஆரிஜின் ஆஃப் த ஸ்கிரிப்சர். யார் கொடுத்தது எனக்கு இந்த வசனம்? வேத வாக்கியங்களை தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்குது. என்னுடைய வார்த்தை இல்லை, மனித வார்த்தை இல்லை, மனித யுக்தி இல்லை, மனித தாளந்துகள் இல்லை, மனித காரியங்கள் இல்லை. இது தேவனுடைய வார்த்தை. இட்ஸ் காட்ஸ் வேர்ட். இந்த சபை கட்டப்படணும். இந்த சபையில் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் எப்படி தான் செய்யணும்? கடவுள் வசனத்துக்கு பிரகாரமாக தான் செய்யணும்.
ஏன் விருப்பம் இருக்கக்கூடாது, உங்கள் விருப்பம் இருக்கக்கூடாது, கடவுள் வசனம் இருக்கணும். சில வேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு வேதம் தெரியல, அதுதான் பிரச்சனை. இப்போ ஆக இங்கே நல்ல வேலை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆண்டோட வசனத்தில் பிழை இல்லாதது, அது நம்பக்கூடியது. ஆண்டவர் மாற மாட்டார், அதை போல் அந்த வார்த்தையும் மாறாது. அது மாத்திரம் கிடையாது. டு ரிஜெக்ட் அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் டு ரிஜெக்ட் அத்தாரிட்டி காட் ஹிம்செல்ஃப். ஆக இதை நான் மதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன், இதை வேதத்தை கொடுத்த ஆண்டவரை நான் மதிக்கலை. இப்போ நான் ஒரு என் மகன்கிட்ட சொல்கிறேன், இது செய்டா, அவன் என் பேச்சை கேட்கல அப்படின்னா என்னையே மதிக்கலை இல்லையா? அப்படி தானே அர்த்தம். இப்போ நான் இதை மதிக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், பைபிள் எடுக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேன், என்ன அர்த்தம்? ஐ டோன்ட் லைக் யூ, கோ. நீங்கள் இதை பைபிள் படித்தா ஒரு யாருக்கு லாபம்? எனக்கா உங்களுக்கா? என் பிள்ளை நான் படிக்கணும்னு நல்லா படிடா நல்லா படித்தா யாருக்கு லாபம்? எனக்கா அவனுக்கா? ஐயா சர்ச்சுக்கு ஒழுங்காக வாங்கய்யா, சர்ச்சுக்கு வாங்கய்யா, ப்ரேயர் மீட்டிங் வாங்கய்யா, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, யாருக்கே லாபம்? நீங்கள் வந்தால் என்ன, வராட்டி என்ன, எனக்கு என்ன நஷ்டமா? நான் வருத்தப்படுறேன், ஐயோ இந்த பிள்ளைங்க அழிஞ்சு போடக்கூடாது. ஆக இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போதும் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில். இந்த பாருங்கள், ஒரு சின்ன காம்பஸ் போட்டிருக்கேன். கப்பல் வந்து என்ன செய்யுது, ஒரு நடுக்கடலில் போயிட்டுருக்கு, மழை வருது, மதது புயல் வந்துருச்சு, சைக்ளோன் வந்துருச்சு. என்ன செய்யுது, இந்த கப்பல் எப்படி போகணும், எந்த திசை நோக்கி போகணும்னு தெரியாது. ஒரு முறை இந்த லைஃப்பில் நடந்துச்சு. ஒரு முறை கப்பலில் போயிட்டுருக்கோம், 6 நாள் கடல்லே இருக்கிறோம். 6 நாள் கப்பல் எங்கே போகுதுன்னு கப்பலுக்கே தெரியாது. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன காம்பஸோட வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? காம்பஸ் என்னமா பண்ணும்? டைரக்ஷன் காமிக்காது. காம்பஸ் எப்போவுமே எங்கே பற்றி தான் நிற்கும்? ட்ரூ நார்த்னா எங்கே வடக்கு இருக்குதோ அது மட்டும்தான் அந்த காம்பஸ் எங்கே நிற்கும். அதை வச்சு நம்ம டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஈஸ்ட் போகிறேன்னா, வெஸ்ட் போகிறேன்னா, சவுத் போகிறேன்னா, நார்த் போகிறேன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன செய்வேன், என்னோடய ஷிப்போட கோர்ஸை எதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன் பண்ணுவேன், நான் அந்த டைரக்ஷனில் வச்சுருவேன். ஸோ த ஸ்கிரிப்சர் இஸ் அ ட்ரூ நார்த். காட் இஸ் அ ட்ரூ நார்த். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எதுக்கு சரியான வடக்கு வேதத்தை காமிக்கும் போது என்னோடய வாழ்க்கையில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி பாடக்கூடாது, விசேஷமாக என்னோடய வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது, when there is a storm in my life, நல்லா இருக்கும்போது எனக்கு கவலையே கிடையாது. இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், எல்லாமே நல்லா இருக்குது, சந்தோஷம். எனக்கு என் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது நான் எங்கே இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க அன்பான பிள்ளைகள். வாங்க, நேரம் ஆச்சு, அடுத்த கதைக்கு நம்ம போயிடுவோம். Campus doesn't guess the direction but points to true north, so that does the scripture. ஆக இந்த காம்பஸோட வேலை என்னன்னு கேட்டால், எப்போதும் ட்ரூ நார்த் காமிக்குது. போது ஒரே நார்த்தன் டைரக்ஷன் மட்டும்தான் காமிக்கும். அந்த நார்த் எப்போவுமே காம்பஸ் வச்சுட்டிங்கன்னா அது எப்படி செய்கிறோம், அந்த நார்த்துக்கு திரும்பி நிற்கும் போல். அதே போல் என்னோடய வாழ்க்கையில் வேதம் எப்போவுமே யாரை காமிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எங்கே இருக்கிறான்னு காமிக்க ஆரம்பிக்குமே தவிர என்னோடய ஆண்டவரை காமிக்கிற. அதே போல் இந்த வேத வசனம் எனக்கு படிக்கும்போது என் வாழ்க்கை எது சரி எது தவறு, நான் சரியாக செய்கிறேன், நான் தப்பாக செய்கிறேன் என்பதை நான் யோசிச்சுக்க முடியும். அடுத்த கதைக்கு வந்துடுவோம். 17வது வசனத்தை வாசிங்க எனக்காக. அவர்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும், அதாவது இங்கே பாருங்கள், இங்கே முக்கியமாக இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, இது 4 முக்கியமான கூறுகளை பேசுகிறங்க. 4 ஃபெய்த் ப்ராஃபிட்டபிள்னஸ்ன்னு சொல்லுவாங்க, யூஸ்ஃபுல்னஸ். ஆக வேதத்தில் உள்ள மக்களுக்கு நல்லா புரியணும். ஒவ்வொரு நாள் காலையில் வருகிறோம், பிரசங்கிக்கிறோம், அது ஒரு நோக்கம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டைம் பாஸ் பண்ண வந்திருக்கிறோமா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாஸ்டர் வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறாரு? இங்கே இல்லாமா டைம் பாஸ் தானே வந்திருக்கிறோம். இந்த வேத வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக 4 காரியம் சொல்லி இருக்குது. உபதேசம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும், சீர்திருத்தணும், நீதியை படிப்பிக்கணும். சபை வந்து எப்போதுமே என்ன செய்யக்கூடாது, என்டர்டெயின் பண்ணக்கூடாது. சில நேரங்களில் சில சபைகளில் போனீங்கன்னா எல்லா வர்ஷிப்பும் எப்படி இருக்கும்னு கேட்டால் கச்சேரி மாதிரியே இருக்கும். கச்சேரி போயிருக்கீங்களா? பாட்டு கச்சேரி போயிருக்கீங்களா? ஐயா நின்றுக்குருவாங்க, தோத்துறோம் எல்லாம் 4 பேர் மைக்கை பிடிச்சிக்குவாங்க, எல்லாம் மியூசிக் போட்டு டமுக்கு டப்பான் போட்டு ஆடி எல்லாம் கையை தட்டி ஆடி டான்ஸ் ஆடி, அது எந்த கான்செர்ட் போன மாதிரி தெரியாது, எங்கேயோ ஒரு கான்செர்ட் போன மாதிரி தெரியும். நல்லா இருக்கும், சூப்பராக. போன பிறகு கேட்டால் என்னடா நல்லா இருந்துச்சு பாஸ்டர், என்ன பண்ணீங்க? ஓ நல்லா பாட்டு பாடினாங்க. கற்றுக்கிட்டீங்களா? உபதேசம் இருக்கா? பாஸ்டர் திட்டுனாரா தப்பு பண்ணும்போது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆமாம் போட்டு போயிட்டாருன்னு அவர் என்ன பண்ணார் அங்கே? நம்ம ஆள் அப்படி நம்ம பேருக்கு ரொம்ப அப்படி தான் பிடிக்கும். அதுதான் சூப்பர், நல்லா பாட்டு பாடினாங்க. இந்த பாஸ்டர்னா போர் அடிக்குது எப்போ பார்த்தாலும்.
4வது அதிகாரம் அதே 2 தீமோத்தேயு 4 கீழே வாசிச்சு பாருங்க. அவர் என்ன செய்கிறாரு? 3வது வசனம் வாசிங்க. 4:3 வாசிங்க. டைம் ஆகுது, இருந்தாலும் வாசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற பொதுகளை சேர்த்து கொண்டு, 5வது வசனம், சத்தியத்துக்கு செவி விளக்கி, அது கட்டுக்கதை அப்போவே சொல்லிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பவுல் இதெல்லாம் ஆண்டோட வார்த்தை சொல்லிட்டார். நீயும் என்ன செய்ய கவனமாயிரு. அப்புறம் தான் சொல்கிறார், முன்னாடி பின்னாடிலாம் வாசித்து பாருங்க. ஆக இன்றைக்கி சபையில் என்ன கிடையாதுன்னு கேட்டால், வேதத்தை கருத்தாக போதிப்பது கிடையாது. நேரம் எடுப்பதெல்லாம் பாட்டு, ஆட்டம், மற்ற காரியங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. வேதத்தை தீர்க்கமாக கவனித்து கற்றுக்கொள்வதற்கு தமிழ் திருச்சபைகள் கிடையாது இன்றைக்கி நிறையா காரியங்களில். ஆக பரவாயில்ல, அது போயிட்டு போகுது. ஆக என்ன செய்யணும்னு கேட்டுங்க. சத்தியம் எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கொள்கை உபதேசம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, teaches us what is right. டாக்டரோட வேலை என்னன்னு கேட்டால், இந்த வேதத்தில் எது சரி எது தவறு, எது வேதம், கடவுள்னா யார், மனிதன்னா யார், பாவம்னா என்ன, ஆக மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி சபையை நடத்தணும், எப்படி ஆராதனை இருக்கணும், எப்படி நான் இந்த ஒரு சபையில் இசை வாசிக்கணும், எல்லாத்துக்கும் வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த கொள்கையில் எப்போ கற்றுக்கிறது? ஐயா இவ்வளோ வருடம் நான் தொடர்ந்து வேதத்தை வாசிச்சுமே ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறேன் நான். ஆக கர்த்தருடைய வேலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் கருத்தாக கர்த்தருடைய சத்தியத்தை கற்றிருக்க வேண்டும். அது உபதேசம் பண்ண, அதான் சொல்லுது, teaches us what is right. ரெண்டாவது என்ன, reproof shows what is wrong. ஏன் சீர்திருத்தணும் நான், ஏன் கடிந்து கொள்ளணும் நான், எங்கேயோ தப்பு நடக்குது இல்லையா. ஏசாமி வர்றாரு, என்ன செய்கிறார், எல்லா சபையை தேவாலயத்தை என்ன செஞ்சாங்க, பிஸ்னஸ் சென்டராக மாற்றிருக்கிறாங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு, அடிக்கிறாரு, புறாவெல்லாம் விரட்டி விட்டுறாரு. ஏன் அப்பப்போ சாட்டை தூக்க வேண்டியிருக்கு பாருங்க. நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணலன்னா, பைபிள் நல்ல நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் சபைக்குள்ளே செய்கிறது தவறாக ரைட்டான்னு தெரியாது. நிறைய சபைகளில் பிஸ்னஸ் நடக்குது தெரியுங்களா. வந்துட்டு உடனே பிஸ்னஸ் பேசுவாங்க. ஓ அது வாங்க, இது வாங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. இன்னும் கூட பண்ணால் பிஸ்னஸ் ஹப்பாக மாட்டிட்டாங்க சர்ச்சை. இன்னும் புக்கு விற்கிறது, அது விற்கிறது, இது விற்கிறது. நான் சொன்னேன், ஐயா சர்ச்சுக்குள்ளே பிஸ்னஸ் வேண்டாம், வெளியில் ரோட்டுக்கு கீழே வெளியில் வச்சுக்கிட்டு எதை வேணாலும் பண்ணிக்கோங்க. never ever do any business inside. தப்பு ரைட்டு, எனக்கு நீங்களுக்கும் உங்களுக்கும் 100% ரைட் தரேன். நான் எப்பயாச்சும் வேதத்தில் நான் மிஸ் ஆகிறேன்னா நீங்கள் என்னை வந்து கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த வேதத்தில் இல்லையே, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நான் உங்களை பாராட்டுறேன், உங்களுக்கு கனப்படுத்துகிறேன். உங்களை இன்னும் சொல்லப்போனால் இவர் என்னை கரெக்ட் பண்ணால் நான் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் இது ஆப்போசிட் டைரக்ஷன். நீங்கள் வெளியில் போகும்போது என்னோடய கடமை நான் சொல்லிக் கொடுக்குறது. அது மாத்திரம் கிடையாது. 3வது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் 3வது கரெக்ஷன் shows us how to make right, how to make it right. என்ன செய்யணும், சீர்திருத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நான் கடிந்து கொண்டு நான் சரி பண்ண முடியும். நான் எப்படி சீர்திருத்துறது, என்னையை நான் சரி பண்ணுறது எப்படி, நான் தவறாக வழி போயிட்டுருக்கேன். என்னோடய வேலை, வேதத்தோட வேலை, வேத ஊழியர்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, போதிக்கிறது, உபதேசிக்கிறது. 2வது என்ன, கடிந்து கொள்கிறது. 3வது என்ன செய்யணும், இந்த வேதம் நமக்கு நம்ம சீர்திருத்தணும். 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரைச்சஸ்னஸ், நீதியை படிப்பிக்கணும். எது சரியான காரியங்களோ, எது பிரயோஜனமான காரியங்களோ, எது இந்த சபைக்கு சரியோ, இந்த சபையின் காரியங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சரியோ, அதை நான் என்ன செய்யணும், தொடர்ந்து நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆக அதுதான் சீஷத்துவம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a பார்ட் ஆஃப் திங். இந்த 4 காரியம் கடந்தது தான் இந்த வேத வசனம். பவுல் தீமோத்தேயு திருச்சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரப்பா, இந்த வேதத்தின் நோக்கம் என்னையா, வேதத்தினுடைய நோக்கம் இல்லை, எதுக்கு இந்த எது வல்லமையாக பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன செய்யுது, ஒன்று உபதேசமாக இருக்கணும், கடிந்து கொள்ளுதலாக இருக்கணும், அல்லது சீர்திருத்தப்படணும். நான் நல்ல காரியங்கள் செய்வதற்கு பிரயோஜனமாக காரியங்கள் செய்வது போதிக்குது என்பதை சொல்லி கொடுத்துட்டு போகிறார். ஆக இந்த நல்ல வேளையில் நம்முடைய விசுவாசத்திற்கும் நாம் இந்த சபையில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த வேத வசனம் போகுது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது சர்ச்சில், நீங்கள் எல்லோரும் எடுத்து வாசிக்க, நான் உங்களுக்கு வேணால் தர்றேன். ஒரு வார்த்தை சொல்லுது, த ஸ்கிரிப்சர் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரிதிங், வாட், ஃபெய்த் அண்ட் ப்ராக்டிசஸ். இந்த சபையில் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஃபெய்த்தாக இருக்கட்டும், அல்ல வாட் எவர் வி ப்ராக்டிஸ் இன்சைட் த சர்ச், இட் ஷுட் பி அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர். வேறு எந்ததுக்கும் வெளியில் வரக்கூடாது. வெளியில் வரும்போது என்ன நடக்கும்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒன்றுமே தப்பாக தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எதெல்லாம் உண்மையாக இருக்கிறதெல்லாம் தப்பாக தூக்கி போட்டுட்டு உங்கள் அனுபவங்கள். எனக்கு நிறையா சபைகள் பாரம்பரிய திருச்சபைன்னு சொல்லுவாங்க. பாரம்பரியம்னா உங்களுக்கு தெரியுமா, ட்ரெடிஷ்னல் சர்ச். எங்கள் தாத்தா சொன்னார், எங்கள் பாட்டி சொன்னார், எங்கள் பாப்பா, எங்கள் எல்லோரும் சொன்னாங்க, அதான் நாங்கள் செய்வாங்க. பாச தூக்கி பைபிள் தூக்கி ஓட போட்டாங்க. 2வது
இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஃபீலிங் அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ஜாயாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வைங்க, டம்முக்கிட்ட பண்ண அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் வசனமும் கிடையாது, பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. ஆக இந்த பார்க்கும்போது இட் ஸ்பீக்ஸ் டு எவ்ரி ஏரியா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ரிலேஷன்ஷிப், மினிஸ்ட்ரிஸ் அண்ட் எத்திக்ஸ். எல்லா காரியங்களை குறித்து வேதம் நமக்கு சிறப்பாக பேசிகிட்டு இருக்கு. ஆக இந்த வேத வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் கிட் மாதிரி. என்னம்மா டூல் கிட்னா தெரியுமா? ஒருத்தர் வீடு கட்ட போகிறான். வீடை கட்ட போகும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு எல்லா விதமான உபகரணங்களும் தேவை இருக்கிறது மாதிரி இந்த வேத வசனம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கட்டும், என்னுடைய போதக வாழ்க்கையாக இருக்கட்டும், என் சிறுபை நடத்துகிறதாக இருக்கட்டும், ஒவ்வொரு கூறுகளுக்கும் இது போதுமான உபகரணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் இந்த திருச்சபை தேவனுக்கு பிரியமாக கட்டப்படுவதற்கும் இந்த வேதம் சிறப்பானதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் டூல் இன் த எவர் இன் த வேர்ல்ட் ஃபார் எவ்ரிபடி, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். எனக்கு சில வேலைகள் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த ஆள் சொல்கிறான், இந்த ஆள் சொல்கிறான், அவன் சொல்கிறான், பைபிளை விட இந்த உலகத்தில் ஏதாச்சும் நல்ல டாக்டர் மெட்டீரியல் இருக்காப்பா? வேதம் தெரியாதவன் எதையாவது படிச்சுட்டு வந்து சொல்லுவான், அது சரி இருக்குது, இது சரி இருக்குது. எனக்கு கூட சில நேரங்களில் பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்கும். கடவுள் வசனம் தெரியாமல் வந்து உட்காந்துருக்காங்களே. எனக்கு மெம்பர் யாருக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரளவு ஸ்கிரிப்சரில் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். அதனால நமக்கு பிரச்சனை. ஆக நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி புக்கு, பொய்ட்ரி புக்கு கிடையாது, சும்மா அப்பப்போ படிக்கிறதுக்கு. The tool God uses to shape our heart, confronts our sin and guides our life. ஆக இந்த வசனத்தை வாசிக்க என் இருதயத்தை மாற்றுது. என் பாவத்திலிருந்து தேவன் என்னை வெளிப்படுத்துகிறார். என் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுக்குது. வேதத்தை கற்றுக் கொடுக்குது. அதனால தான் இந்த சபையில் வேறு எதை விட்டுட்டு பேசுறது கிடையாது, அனுபவங்களை பேசுறது கிடையாது, மற்ற காரியங்களை பற்றி பேசுறது கிடையாது. வேத வசனம் மாத்திரம். பல ஆளுங்க விதவிதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்துக்கங்க. 3வது வசனம் 16b வாசிக்கலாமா? 16 வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நான் பார்த்தேன் இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது நம்ம தேவனுடைய லாபமான வல்லமையை பார்த்தோம், பவர்ஃபுல் ப்ராஃபிட்டபிள் பவர்னு பார்த்தோம், ஸ்கிரிப்சர்னு பார்த்தோம். மூணாவது இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க 3 காரியம் சொல்லி 2 காரியம். மீனிங் பர்ஃபெக்ட். என்னவா பண்ணணுமா, எப்படி இருக்கணுமா? தமிழில் என்ன சொல்லியிருக்கு? தமிழில் சொல்லியிருக்குன்னா தேறின மனுஷனாக இருக்கணும். என்ன மனுஷமா? ஒருத்தன் பேபியாக வர்றான், அவன் வளர்ந்து ஒரு முதிர்ந்த மனிதனாக மாறிடுறான். அவன் மனிதன் வந்து எல்லா விதமான முதிர்ச்சியும் ஏற்படுகிறது. அதை தான் இங்கே பார்க்குறோம். மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவலி எக்யூப்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சபையில் வருகிற நாம இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னு கேட்டால் சில வேலைகளை பார்த்தீங்கன்னா 60 வருஷம் 70 வருஷம் சபையில் 20 வருஷம் 30 வருஷம் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி கோவப்பட்டாங்களோ, எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. அதே வம்பு, அதே வழக்கு. எதுக்கையா சபைக்கு வந்து என்னையா பண்ணுறீங்க? சில வருடங்கள் முன்னாடி ஒரு சில சகோதரிகள் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தம் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ வருஷம் சபையில் இருந்து ஒரு மாற்றம் இல்லையே. எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு வந்து தங்க வெள்ளியெல்லாம் வேண்டவே வேணாம், யாரும் கொடுக்காதீங்க, எனக்கு வேணாம் அவங்க பொருள்லாம். நான் இதுவரை யார்ட்டையும் கேட்டதில்லை, நம்ம கேட்க போகிறதும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமாக இருக்குமா இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ இந்த 5 வருஷம் மேலே பின்னாடி எப்படி இருக்கேன்? வாழ்க்கையில் ஆண்டவருக்கு வந்திருக்கிறேன். ஒரு முதிர்ச்சி இருக்கிறா, ஒரு பக்குவம் இருக்குதா? மெச்சூரிட்டி, இந்த பர்ஃபெக்ட்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா தேறின மனுஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முதிர்ச்சி அடைஞ்ச மனுஷன், பக்குவமான மனுஷன். எதை எங்கே பேசணும், எதை எப்படி பேசணும், எதை எப்படி செய்யணும், ஏன் அப்படி அவங்க செய்கிறாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் ஞானம் கொடுப்பார் எனக்கு. சின்ன பிள்ளைங்க மாதிரி சின்ன காரியங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த காலங்களில் நான் என்ன விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா கடவுள் முதிர்ச்சி இல்லாத மக்களை பயன்படுத்தக்கூடாது, கடவுள் பிரியமானவங்களை மட்டும் ஊழியத்துக்கு வைப்போம். ஏன் கூட ஊழியம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? கடவுள் பிரியம் இல்லாதவங்களே ஏற்றிக்கலாமா சபையில்? நான் போன வருடம் நம்ம தம்பி டீக்கன் ஆனந்துக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டேன், வாங்கப்பா ட்ரைனிங்னு, நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன். யாரும் வரல. எப்படி, எது சரி எது தவறு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் 30 வருஷமாக ஊழியத்தில் இருக்கேன், இன்னும் மட்டும் ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு. இன்னும் நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ கூட யாராச்சும் என்னோட சின்ன ஆள் போய் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா நான் உட்காந்து போய் கற்றுக்கிட்டு இருப்பேன், கேட்பேன், சொல்லுங்கள் அவர்கிட்ட என்ன எனக்கு புதுசாக கற்றுக்க முடியும்? முதிர்ச்சின்னா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி காமிக்கிறது இல்லை, கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. Are you teachable? Are you willing to learn? Are you humble?
தாழ்மை இருக்கா? கற்றுக்க விருப்பமா? பக்குவம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? சொல்ல வேண்டியதில்லை, சின்ன பிள்ளைங்க மாதிரி. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் வம்பு. அவங்க தான் நான் தான் பெரிய ஆள். யார் இப்படி நினைப்பாங்க? சின்னவங்க தான் நினைப்பாங்க, மூத்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன? தரலி ஃபினிஷ். என்னது பிடிச்சிருக்கணும்? என்ன? எந்த நற்கிரியையும் செய்ய. அப்படின்னா என்னம்மா? எந்த நற்கிரினா என்னம்மா? எந்தெந்த நற்கிரியை? இந்த இடத்துல எந்த நற்கிரியனா எல்லா நற்கிரியும் செய்ய, எந்த விதத்திலையும் தீங்கு செய்ய மாட்டான், நல்ல கிரியை மட்டும் செய்வான். எந்த நற்கிரியும். இந்த வேதத்துடைய பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதிர்ந்த ஆண்டோட மகளாக மாறி இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் எல்லாருக்கும் நன்மை செய்கிறத விட்டுட்டு வேற ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. யாரும் நன்மை மட்டும்தான். வாயில் பேசினாலும் செய்தாலும் சிந்தித்தாலும் ஒவ்வொரு கூறுகளும் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்குமே தவிர, உங்களை ஒருத்தன் திட்டினாலும் சரி, ஒருத்தன் சபிச்சாலும் சரி, நீங்கள் திட்ட மாட்டீங்க, நீங்கள் சபிக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் உங்களால் தீங்கு செய்ய முடியாது. ஏன்னா ஏசாமி தீங்கு செய்யவே செய்யலை, கடைசி மட்டும் சிலுவையில் கூட இல்லையா? ஏசாமி சிலுவையில் தொங்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் செய்கிறது என்னதென்று. இன்றைக்கி கூட நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம், இதை பாருங்கள், இந்த நியூஸில் எழுதியிருக்கு, மனதார மன்னிங்க. பல வேலைகள் இந்த நியூஸில் ரொம்ப நாள் போட்டுக்கிட்டே இருக்கேன், யார் படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. தயவு செய்து எடுத்துகிட்டு போங்க, விட்டுட்டு போகாதீங்க. உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் நான். இதை உங்கள் புக்கில் எடுத்துகிட்டு போய் யாருக்காச்சும் கொடுங்க, படிக்கட்டும் அந்த பக்கம். ரெண்டாவது நீங்கள் படிங்க. நல்ல வேலை இன்றைக்கி ஆர்டிக்கல் மன்னிக்கப்பட்டி போட்டிருக்கேன், எடுத்து படித்து பாருங்கள். ஆக ஒன்று சொல்லுவேன் நான் உங்களுக்கு, ஆர் யூ ரெடி டு டூ எனி குட் திங்ஸ்? இப் ஸோ, எத்தனை நன்மை செஞ்சுருக்கிறீங்க? நான் கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்கும்போது ஸ்கவுட் அண்ட் கைடுன்னு ஒரு டீம் இருக்குது. நான் ஸ்கவுட் மாஸ்டர். ஸ்கவுட்டில் ஒரு ஸ்கார்ப் மாட்டுவாங்க. ஸ்கவுட்டை துணி போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்கார்ப் போடும்போது, இந்த டை மாதிரி போடும்போது ஸ்கார்ப்பை என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே ஒரு நாட் போடணும். நாட் போடணுன்னா ஒரு கட்ட சொல்லுவாங்க. கீழே எப்போதுமே அந்த இதில் கடைசியை கட்டணும். ஒவ்வொரு இந்த புல்புல் அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த ஸ்கவுட்டில் அண்ட் கைடில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நாட்டை எப்போ தான் அன்டை பண்ணணும்னா, அன்றைக்கி யாருக்காச்சும் நல்லது செஞ்சால் மட்டும்தான் அதை கழட்டணும், இல்லைன்னா கழட்டவே கூடாது. எப்போ கட்டுறோமோ அதை கட்டிடணும் அந்த நாட்டை கடைசியில். அன்னைக்கு அவன் வாய்ப்பு தேடணும், யாருக்காச்சும் நல்லது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைடில் ஸ்கவுட்டில் இருக்க பிள்ளைங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காச்சும் நல்லது செஞ்ச பிறகு தான் அந்த ஸ்கார்ப்பை கழட்ட முடியும். அப்படியே அவர் கழட்டலேன்னு வச்சுக்கோங்க, அது கட்ட அன்டை பண்ணலைன்னு என்ன அர்த்தம்? அன்றைக்கி அவருக்கு ரிமைண்டர், இன்றைக்கி நான் ஒருத்தருக்குமே நல்லது செய்யலை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பூமியில் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் வாழ்வதற்கு வைத்திருக்கிற தேவன், இந்த உலகத்தில் தேவனுக்காக, தேவநாம மகிமைக்காக, தேவ பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்ம எதற்காக வைத்திருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் நன்மையுள்ள மனிதனாக காணப்படுவது, நல்ல கிரியை செய்வதற்காக. ஆக நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், பட் இட்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னங்கம்மா? பல வேலைகளில் பைபிள் நாலேஜ் எனக்கு இருக்குது. ஆபிரகாம் தெரியும், தாவீது தெரியும், மோசே தெரியும், பேதுரு தெரியும், பீட்டர் தெரியும். தெரிஞ்சு என்ன லாபம்? வாட் இஸ் த யூஸ்? யோனா கதை தெரியும், மீன் பிடிக்கிற கதை, எல்லா கதையும் எனக்கு தெரியும் பாஸ்டர். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஜஸ்ட் நோயிங் த ஸ்கிரிப்சர்? டிட் யூ சேஞ்ச்? ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம. 12:2 என்னமா சொல்லுது? வாசிங்கம்மா. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. உங்கள் மனசு மாறணும். வெளியில் நம்ம மாற மாட்டோம். நாளுக்கு நாள் நம்ம டிகே ஆகிட்டு இருந்தால் கூட என் மனிதன் உள்ளாத மனுஷன் புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்கிற அன்பான பிள்ளைகளே. ஆர் வி சேஞ்சிங் இன்னர்ஸ்? உள்ளதை மாறுகிறோமான்னு கேட்டு பாருங்க. ஆக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? காட்ஸ் வேர்ட் equips us to live and serve effectively in every sphere of life. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தை எனக்கு உள்ளேருந்து கிரியை செய்ய செய்ய என்னை மாற்றிக்கிட்டே வருது. மாற்றுறது எதுக்குன்னு செய்து கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு. எந்த மூலையில் போட்டாலும் சரி, ஆப்பிரிக்காவில் போடட்டும், அமெரிக்காவில் போடட்டும், சவுத் அமெரிக்காவில் போடட்டும், அல்ல எந்த மூலையில் இருக்கட்டும், நான் எந்த நிலைகளிலும் ஆண்டவருடைய சாட்சியாக வாழ முடியும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், ஆண்டவருக்காக ஊழியம் பார்க்க முடியும். எனக்கு எங்கே போடுங்க, நான் எல்லாம் செஞ்சிருவேன். அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாமானு சொல்லுவார். he can do anything for any, he humble himself. தன்னை தாழ்த்தினார் அன்பான பிள்ளைகளே. ஆக இந்த காலையில் சாயங்கால வேளையில் ஒரு பில்டர் போகிறான்,
ஒரு கட்டடம் கட்ட போகிறான், கட்டடம் கட்டுறவன்ட்ட கையில் ஒரு டூலுமே கிடையாது. எப்படி இருக்கும்பா? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, நீங்கள் தாங்க அந்த கட்டட மேஸ்திரி அல்ல என்ஜினியர். நீங்கள் போகிறீங்க, ஒன்றுமே கொண்டு போகல, அப்படியே போய் இப்படி நிற்கிறீங்க. என்னையா வந்திருக்கிற? ஐயோ, நான் கட்டடம் கட்ட வந்திருக்கேன். எப்படியா கட்ட போகிறேன்? நீங்கள் நிறையா விசுவாச பிள்ளைங்க எப்படி இருக்காங்க தெரியுங்களா? வேதம் இல்லாத கிறிஸ்தவங்க. வேதம் பைபிள் அங்கே வீட்டில் இருக்குது, செல்ஃபில் தூங்குது, ஞாயிற்றுக்கிழமை தட்டி தட்டி எடுக்கிறது. சிலர் அதையும் கொண்டு வர்றது கிடையாது. தேவைப்பட்டால் எடுக்கிறது, அதை கூட வாசிக்கிறதும் கிடையாது, தெரியவும் தெரியல. That what a Christian without a word of God, ஒரு கிறிஸ்தவன் ஒரு வேலை வசனத்தில் இல்லாத இருக்கிறவன் எப்படி ஒரு இன்ஜினியர் பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு டூல் இல்லாமல் போகிறானோ, அதே போல் அவன் கையில் என்ன கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் எனி திங் டு டூ. பாரு, ஏசாமிட்ட சாத்தான் வந்த உடனே ஆண்டவரை சோதித்தான். ஆனால் ஆண்டவர் வெற்றி பெறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன சொன்னார்? 3 முறை சொன்னார். என்ன சொன்னார்? வேதவசனம் எழுதியிருக்கிறது, வேதவசனம் எழுதியிருக்கிறது, வேதவசனம் எழுதியிருக்கு 3 முறை எழுதியிருக்கு. எங்கேருந்து எழுதியிருக்கு? அவர் படித்ததுனால சொல்ல முடியுது எழுதியிருக்குன்னு சொன்னார். இந்த உலகத்தில் வருகிற சவால்களை ஜெயிப்பதற்கு விசுவாச பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். வேதம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வேத வசனத்தை நீங்கள் கட்டிருப்பீங்கன்னா வெற்றியுள்ள கடவுளோட பிள்ளையாக வாழ முடியும். இல்லையா வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் சமுதாயத்தில் எந்த நிலையில் காணப்பட்டாலும், ஆர் யூ பில்ட் ஆன் தி ஸ்கிரிப்சர்? தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன் ஒரே ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது 3 காரியம். சப்மிட் டு த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர். ஆக இந்த காலை சாயங்கால வேலையில் ஆண்டவருடைய வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. கலாச்சாரத்துக்கு கிடையாது, உங்கள் உணர்வுக்கு கிடையாது, இந்த உலகத்தின் தரத்துக்கு கிடையாது. அன்பான பிள்ளை, நாட் த ட்ரெண்ட். பாருங்க, let the word, God's word rule your belief, not culture, feeling and என்னது ட்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெண்ட் என்ன சொல்லுது, எப்படி முடி வெட்டணும், அது உலகம் எப்படி சொல்லுது, நான் என்ன மேக்கப் வாங்கணும், அதெல்லாம் விட்டு குப்பையில் போடுங்க, அழிஞ்சு போகிறது. 2வது என்ன பாருங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடி த வேர்ட் diligently. எத்தனை பேர் பைபிளை ஒவ்வொரு நாள் வாசிக்கிறீங்க? எத்தனை நாள் எனக்கு வாசிச்சிருக்கீங்க? தயவு செய்து நான் உண்மையை சொல்கிறேன்ப்பா, அண்ணா சொல்கிறேன். சண்டேல உங்களை பார்க்குற ஆள் நான் அடுத்த சண்டே வர நான் ரொம்ப பேர் பார்க்குறது கிடையாது. பைபிள் ஸ்டடியில் பார்க்க மாட்டேன், ப்ரேயர் மீட்டிங்கில் பார்க்க மாட்டேன், வேறு எங்கேயும் நான் பார்க்க முடியாது. ஒரு சில ஆளுங்க நான் வர்றீங்க, சந்தோஷப்படுறேன், தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆர் யூ ரியலி ரீட் அண்ட் மெடிடேட், மெமரைஸ் இட்? வசனத்தை வாசிக்கிறீங்களா? தியானிக்கிறீங்களா? ஞாபகப்படுத்துறீங்களா? இன்றைக்கி வர நான் சிறு வயதில் படித்த வேத வசனம் எனக்கு இன்றைக்கி வர என் மனசை விட்டு போகலை. கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தேன் எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக. let the Bible carry you. நீங்கள் பைபிளை தூக்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த பைபிள் வசனம் உங்களுக்குள்ளே இருக்குமானா, இந்த வசனம் உங்களை தூக்கும், உங்கள் பிள்ளைகளை தூக்கும், உங்கள் குடும்பத்தை தூக்கும். எனக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைங்க கொஞ்சம் பேர் சஃபர் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நான் நினைக்கிறேன், என் பிள்ளைகளை நான் சொல்லிட்டேன் வசனத்தை, அந்த வசனம் அவங்களை வழி நடத்தும்னு எனக்கு உறுதியாக இருக்குது, நான் நம்புகிறேன். என்ன live out the word. என்னன்னு பாருங்கள், live out the word boldly. Be a doer, not just a hearer. என்ன செய்யுங்க? வசனத்தை கீழ்ப்படிகளா இருங்க, செய்கிறவர்களாக காணப்படுங்க. அது மாத்திரம் கிடையாது. let scripture shape your character, decision. என்ன செய்யுது? and witness. சில வேலைகளில் உங்கள் வார்த்தை, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் விசுவாசத்தில் வேதத்தை அறிவின் வெளிப்பாடாக இருக்குமே தவிர, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் பேசுகிற பேச்சிலேருந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். யார் உங்கள் கூட இருக்கிற? ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் ஆவியானவர் இருக்கிறாரா, இல்லை வேறு ஒருத்தன் கூட இருக்கிறானான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னு கேட்டால், உங்கள் வார்த்தை எதை செய்யுது? நீங்கள் எது உங்களுக்குள்ளே இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெளிப்பாடு. எனவே நான் ஒரே ஒரு காரணத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். வேதம் பழையசுன்னு நினச்சிடாதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு. இட்ஸ் நாட் irrelevant, outdated. it's not optional. சில வேலைகளை பீப்புள் நினைக்கிறாங்க இது ஆப்ஷனல், இது வேணாட்டி பரவாயில்லை வச்சிடலாம். நான் வருத்தப்படுறேன், அன்பான பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ஜெனரேஷன் எப்படி ஆகிட்டுருக்குன்னா, நம்மளாம் ஒரு சில அதிகமானவங்க கஷ்டப்பட்டு வெளியில் வந்தோம், நம்ம கஷ்டத்தை பார்த்தோம். என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கஷ்டம் இல்லாமல் கொடுத்துட்டேன். பசினா என்னன்னு தெரியாது, வேர்வைனா என்னன்னு தெரியாது, பிரச்சனைனா என்னன்னு தெரியாது, துணி துவைக்க தெரியுமா, கூட்ட தெரியுமா, எதுவும் ஒன்றுமே தெரியாது, எதுவும் தெரியக்கூடாது. அவன் பிள்ளை எப்படி வளர்ப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, அவன் பிள்ளை எப்படி வலிப்பான்னு நினைப்பாயா? எனக்கு பட்டன் தைக்க தெரியும், துணி தைக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், சோப் போட தெரியும், குளிப்பாட்டு தெரியும், எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்கல சரியா, என்னோட மிஸ்டேக் அது.
நான் வருத்தப்படுறேன் என்னென்னா, என் பிள்ளை என்ன கற்றுக் கொடுப்பான், அவன் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுவான் பாருங்க பின்னாடி. சரி, அவன் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியலன்னா அவன் பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுப்பான்? சும்மா ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறது. ஆக அவன் போய் கஷ்டப்பட போகிறான்யா. என் பேரன் உண்மையிலே என் பேரனோ பேத்தியோ இருந்தாங்கன்னா, என் பையன் கஷ்டப்படுவானோ இல்லையோ, என் பேரன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே கற்றுக் கொடுக்க தெரியாது. அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கற்றுருந்தால் தான் உங்கள் பிள்ளையை கற்றுக் கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க கற்றுக் கொடுத்தா தான் உங்கள் பிள்ளைங்க கற்றுக் கொடுக்க முடியும். நீங்களே கற்றுக் கொடுக்க முடியல, நீங்களே வாழலை, உங்கள் பிள்ளைக்கு என்ன தெரியும்? உங்கள் பேராண்டி எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் ஃபெய்த் அப்படி தான். 3 ஜெனரேஷன் அப்போ ஃபெய்த்து 4வது தலைமுறை ஃபெய்த் இருக்குமா இருக்காதா? திரும்பி எல்லாம் எங்கே போயிடுவாங்க? திரும்பி எல்லோரும் பட்டையும் மொட்டையுமா போயிடுவாங்க. வாங்க ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஸோ எவ்ரி பிரதர் வாஸ் அலைவ். வார்த்தை வசனம் உண்மை, வெள்ளம் உள்ளது, விசுவாசத்தில் கட்டுங்க, விசேஷமாக நெல்லுங்க. புல் உதிரும், புல் உலர்ந்து பூ உதிரும், நம் தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிலை நிற்கும் என்பதே ஏசாயா 40:8 போட்டிருக்கு. அதாவது சமீபத்தில் டைம் ஆகிடுச்சு, மன்னிக்கணும். யுஎஸில் பெரிய சூறாவளி நடந்துச்சு. சூறாவளி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு வீடு மட்டும் நல்லா நிற்குது, ஸ்ட்ராங்காக நிற்குது. எல்லா வீடும் அங்கே அடிச்சு கிடக்குது, ரபிள்ஸ் அங்கே கிடக்குது. அங்கே ரிப்போர்ட்டர் கேட்குறான், என்னங்கய்யா உங்கள் வீடு மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொன்னான், அந்த ஆள், ஐயா நான் என்ன பண்ணினேன், என் வீட்டை எப்படி கட்டினேன்னு கேட்டிங்கன்னா, எப்படி அன்னைக்கு அந்த ஏரியாவில் கட்டணும்னு சொல்லி இது இருக்குது. என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி இடங்களில் இப்படி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணலையா, அவன் என்ன செஞ்சான், அந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணி அவன் என்ன செய்கிறான், ஐ ஃபாலோ த மேனுவல் வித்தவுட் கட்டிங் கார்னர்ஸ் அப்படின்னு செய்கிறான். அங்கே எப்படி அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த மாதிரி இடங்களில் கட்டணும்னு சொல்லி டைரக்டிவ் இருக்குது. ஏன்னா கடல் பக்கத்துலையோ இந்த மாதிரி ப்ரோன் சைக்ளோன் வருகிற இடங்கள்லையோ கட்டக்கூடிய நிலம் எப்படி கட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன செஞ்சான்னா, நல்லா ஆழமாக நல்லா அஸ்திபாரம் போட்டு அந்த மேனுவலில் என்னென்ன சொல்லியிருக்கோ நான் கட்டுனுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னான். மற்ற வீடெல்லாம் கட்டலை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை இந்த மேனுவல் பிரகாரமாக கட்டப்பட்டிருக்கா? இந்த சபை நான் போயிடுவேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், இந்த வேதத்தில் கட்டப்பட்டிருக்கா? உங்கள் விசுவாசம் இந்த வேதத்தில் கட்டப்பட்டிருக்கா? இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இது வேதத்தில் சொல்லியிருக்குதா? நீங்களே கேட்டுக்கோங்க. வேதம் சொல்லுது, மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள புருஷனுக்கு ஒப்பிடுவேன். என்ன செய்வாரா? ஆக இந்த வேத வசனம் எங்கே கட்டப்பட்டிருக்கு? கண்மலையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த வார்த்தை. இந்த வேதவசனம் யாரை பற்றி தான் பேசுது? இயேசுவை பற்றி பேசுது. இயேசுவில் உங்கள் வார்த்தையும் இயேசுவாரி வார்த்தையில் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால், எந்த மூலை முடுக்கில் எந்த புயல் வரட்டும், எந்த அணுகொண்டு விடுகட்டும், நீங்கள் ஆண்டவருக்காக நிற்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்க முடியும் நாம் ஜெபிக்கலாம்.